ஏங்க அத்தை காஃபி எடுத்துக்கோங்க. எனக்கு காஃபி வேண்டாம் வனஜா, இப்பதான் குடிச்சேன். ஏங்க அண்ணன் வீட்டில் விசேஷம், அம்மா அப்பாலாம் சாயங்காலம் நேரமாக வர சொன்னாங்க, அதனால இன்னைக்கே போலாங்க. இல்ல வனஜா, இன்னைக்கு போக முடியாது. நாளைக்கு காலையில் நேரமா கூட்டிட்டு போறேன். வேணா நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் வரலாம். சரிங்க. ஆமாம், அண்ணன் வீட்டில் விசேஷம், அண்ணன் வீட்டில் விசேஷம், அண்ணன் வீட்டில் விசேஷம். உங்கள் அம்மா அப்பா கொண்டு வந்து எவ்வளோ வச்சு என்ன சீர் சிறப்போட உங்களை அழைச்சாங்க. வெறும் பத்திரிக்கை தூக்கிட்டு வந்தாங்க. போகும்போது நாளைக்கு போய் ஒரு 10-500 வச்சுட்டு வந்தால் போதும். அத்தை இல்லை, ஏதாவது வாங்கி தான் வைக்கணும். முதல்ல விசேஷம் வைக்கிறாங்களா அத்தை? முதல்ல வைக்க விசேஷத்துக்கு உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்து ஒன்றும் செய்ய காணும். இனி அவங்களுக்கு மொய் வேறு பெருசாக போய் செஞ்சுட்டு வந்துட்டு அதை வாங்குறக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு நடப்பீங்களாக்கோ. போதும் இருக்கிறத செஞ்சுட்டு வந்தால் போதும். அது காலையில் போயிட்டு சாயங்காலம் நேரமாக வந்து சார் வழி பாருங்க. அவனுக்கு ஒரு நாள் வீட்டில் லீவ் இருந்து இருக்க விட மாட்டேன். அங்கே போலாம் இங்கே போலாம் கூட்டிகிட்டே போகணும் உனக்கு. ஏங்க அத்தை பேசிட்டே இருக்காங்க, நீங்கள் பேசாம இருக்கீங்க. ஏதாவது செய்யணும்னு சொல்ல வேண்டியதானே? இதே உங்கள் அம்மாவோட மகளுக்கு விசேஷம் வச்சிருந்தா கடனை உடனே வாங்கி செய்யணும். மாமா வீட்டில் கோச்சுக்குவாங்க. மாமாவோட அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, சம்மந்தி வீடு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணை கட்டிட்டு வந்த சம்மந்தியை பார்த்தா மட்டும் இந்த மாமியாருக்கு இலக்காரம் புருஷன். நீங்கள் வாய் முடிட்டு பேசாம வந்துட்டீங்க. இதே உங்கள் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு செய்யணும்னு சொன்னால் வேகமாக சரிமாங்கிறீங்களா? அதே மாதிரி இல்லைம்மா ஏதாவது செஞ்சாகணும், அவளுக்கு சொல்லாமல் செய்யணும் நீங்கள் சொல்றீங்களா? அவங்க மேலே வர கோபத்தை விட உங்கள் மேலே கோபமாக இருக்கேன். நீங்கள் கொடுத்த இலக்காரம் தான். இதே உங்கள் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு இருந்தால் ஆளுக்கு முதல்ல லீவ் போட்டு போலாம் எங்கள் வீட்டு ஆளுங்க பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்கு. உங்கள் அம்மா மருமகளுக்கு செய்யணும் மட்டும் அதை வந்து செய்ய இதை வந்து செய்வாங்க. அவளுக்கு நல்லா இருக்கணும்னு